மலர்மீசை ஏங்கினான் மானடி சேர்ந்தார் நிலமீசை நீடு வாழ்வார். வணக்கம் தோழர்களே, தோழிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி நண்பர்களே, இன்றைக்கான நாளில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சோடனே தண்ணியை குடிச்சு முடிச்சுட்டு காலை கடனை கழிக்க போயிட்டேன். காலை கடனை கழித்து முடிச்சதுக்கப்புறம் ஆடை மாற்றம் நண்பர்களே. திருப்பி உடற்பயிற்சி கூடத்துக்கு வேறு போகணும். அதனால் எல்லா ஆடையும் சரியாக போட்டுக்கிட்டு உடற்பயிற்சி கூடத்துக்கு நடைப்பயணத்தை போட ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே. நம்ம உடற்பயிற்சி கூடத்துக்குள்ளார போனோடனே நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா கழிவறை தான். அங்கே போயிட்டு நம்ம தலையெல்லாம் சீவி முடிச்சுட்டு நம்ம பசங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு வாட்சா விட ஆரம்பித்தேன். இடைவெளி நேரத்தப்போ நான் எப்பயும் போல் கடையில் வாழைப்பழம் வாங்கலாம்னு சொல்லிட்டு போன நண்பர்களே. ஐயா வாழைப்பழம் இல்லை, வேறு ஏதாச்சும் வாங்கிக்கோ அப்படின்னாரு. சரி, நமக்கு பிடிச்சது என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தேங்காய் பருப்பியும் இன்னொரு இனிப்பு இருந்தது. அதை வாங்கி ப்ரீ ஒர்க் அவுட்டாக சாப்பிட்டுட்டு இன்றைக்கி முதுகு பகுதிக்கும் கைப்பகுதிக்கும் சேர்த்த மாதிரி ஒரு புல்லப்ஸை போட்டுட்டு நம்ம மெயின் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே. உடற்பயிற்சின்னு வந்துச்சுன்னா சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது. அதனால் அங்கங்கேயும் ஒரு வேறுபாடுகளை போட்டு முடிச்சுட்டு உடலுக்கு அமைதி கொடுக்குற ஸ்ட்ரெச்சஸையும் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு ஸ்டெரியா அப்படியே ஜூட் விட ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே. வீட்டுக்கு போனோன்னே என்ன பண்ணுறனோ இல்லையோ குளிக்க போயிடுவோம் நண்பர்களே. குளிச்சு முடிச்சாதான் ஏதோ ஒரு தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு சொல்கிற மாதிரி கையை கட்டுறேன் பார்த்தீங்களா. எல்லாரும் காலை உணவு 9 மணிக்கு கொண்டு வாங்க நண்பர்களே. நம்ம மட்டும் தான் 12 மணிக்கு கொள்வோம். விடுதலை நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புளிசோறு மட்டும் தான் போட்டாங்க. முட்டையை நானே வச்சு சாப்பிட்டுக்கிட்டு நண்பர்களே. அண்ணாச்சி போல் நமக்கு பக்கத்து ரூமுக்கார நண்பர் ஒரு கடைக்கு கூட்டு போனார். இங்கே வாங்கி சாப்பிடுக்க அருமையாக இருக்கும் அப்படி சொன்னார். அவர் சொன்ன மாதிரி அருமையாக இருந்தது நண்பர்களே. அதுக்கப்புறம் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலான்னு யோசித்து படுத்தேன். அப்படியே தூங்கிட்டேன் நண்பர்களே. வாழ்க்கையில் அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசித்து படுத்தாலே தூக்கம் வந்தது நண்பர்களே. அதனாலேயே யோசிக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் ஏந்திச்சு முடிச்சுட்டு யோகா பண்ணலான்னு சொல்லிட்டு அறிவு வந்தது நண்பர்களே. இன்றைக்கி போய் யோகா பண்ணலான்னு பண்ணால் எது பண்ணாலும் வரமாட்டேங்குது. இந்த பக்கம் ஒரு கை போனால் அந்த பக்கம் ஒரு கை போக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று தான் இருக்கிறதுலே பயங்கரம். இப்படி படுத்துட்டு ஏந்திரிக்கணும்னு சின்ன வயசில் ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. அடி வாங்கினேன் பாருங்க ஒரு அடி. சரி, டெய்ல்ஸில் பண்ணால் தான் வரமாட்டேங்குன்னு சொல்லிட்டு பெட்டில் பண்ணேன். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு நண்பர்களே. இன்னும் உடம்புல அந்த வலிமை இருக்குது. எப்படியோ அரை மணி நேரம் கஷ்டப்பட்டு உடம்பை வளைச்சி கிழிச்சி இப்படி தூக்கிட்டேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் முடித்ததுக்கப்புறம் சோறு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மதிய உணவுக்கு போயிட்டேன். மதிய உணவு வெள்ளை சாதமும் பருப்பு குழம்பும் முட்டையும் இருந்தது. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இரவு உணவுக்கு தயாராகிட்டு இருந்த நண்பர்களே. அதனால் அதில் காணொலியில் காட்ட முடியாது. ஏன்னா 6 மணிக்குள்ளே நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணி ஆகணும். இரவானாலே நம்ம பீஜில் எப்பயுமே ராகி களி இருக்கும். அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. ராகி களியும் முட்டையும் சாப்பிட்டுட்டு படுத்துன நண்பர்களே. அந்த குரலோட பொருள் என்னென்னா, மலர் மீது மனமாக தங்கிய கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவர்கள் நில உலகில் நீண்ட நாள் வாழ்வார்கள். அதாவது கடவுளை நம்ம வணங்கணும்னா நில உலகில் நீங்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங் மாதிரி நீண்ட நாள் வாழ்வீங்கன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் கடவுளை பற்றி சொல்கிறார் நண்பர்களே. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.